என்னது நெருப்பு எப்படி அணைஞ்சது? எப்படி இந்த நெருப்பு அணைஞ்சது? எங்க திசை கட்ட அறுத்துருச்சு. வந்திருக்கிறவன் அக்னி தம்பனம் பண்ணவன். அவளை அக்னிய வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒரு சதுர கிலோமீட்டர்ல எந்த அக்னியும் அவளுக்கு எதிராக வேலை செய்யாது. நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அணையா நெருப்ப காசில இருந்து எடுத்து வரதா சொன்னீங்க. ஆனா எதுவுமே இல்லையே. இந்த பஞ்சபூத பூஜையில இப்ப பண்ண போறது அக்னிக்கான பூஜை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை எடுத்துட்டு வராம இருப்பேன்? காசியில இருந்து அணையா அக்னியை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னவ இப்படி வீட்டுக்குள்ள வந்தா? இந்த ஹிட்டிஸ்டுங்க என்ன பண்றாங்க? ச்சே. ச்சே. என்ன நடக்குதுங்க? அவ இப்படி உள்ள வந்தா? அந்த ஆவி ஏதோ பண்ணியிருக்கு. என்ன இப்ப என்ன பண்றது? அது உள்ள வந்திருக்கலாம், ஆனா வெளியில போக முடியாது. நாங்க யாகத்திய உருவாக்கிட்டு அப்புறமா சொல்றேன். அது மட்டுமல்ல, நாங்க அனுப்பின ஏவல் பத்மநாபனோட உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? அப்போ எங்க மாமா இன்னும் சாகலையா? இதெல்லாம் நடக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சபூத பூஜையில அக்னிக்கான பூஜைய செய்ய நான் காசியில இருந்து கொண்டு வந்திருக்கிற அணையா நெருப்ப நீங்கெல்லாம் பார்க்கணும். அதானே? தமனா, அந்த பொம்மி உள்ள வந்து மேஜிக் காட்டிக்கிட்டு இருக்கா. அந்த இட்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இவ காமிக்கிறாள்ல, இந்த தீய கையில வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த யாகத்துல இருந்த தீ வீட்டை சுத்தி அவங்க போட்ட வளைய கட்டுன்னு இப்படி எல்லாமே அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சாம். அது மட்டும் இல்ல, மாமா உடம்புல இருந்த ஏவலையும் அவ வெளியே எடுத்துட்டாளாம். அதனாலதான் அந்த நெருப்பை வச்சு சீன் போட்டுக்கிட்டு இருக்காளா? என்னடா மனோ, இப்படிலாம் கூட பண்ண முடியுமா? மோ, இவ ஏதாவது மேஜிக் பண்றவளா இருக்கும்மா. ஏம்மா, எப்படிம்மா நெருப்பை கையில் வச்சிருக்க முடியும்? அதுவும் காசில இருந்து சென்னை வரைக்குமா? அவ தான் ஏதோ கப்ஸா விடுறான்னா இவங்க எல்லாரும் மூஞ்சியும் பாருங்களேன், வாய் நல்லா ஆணு பொழந்துக்கிட்டு பாக்குறாங்க.
அம்மா நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேம்மா. ஏன் இது அக்னியானே சந்தேகமா இருக்கா சாமி? அது சோதிச்சு பாருங்க. இப்ப நம்புறீங்களா? ஆமாம்மா, அக்னிதா. ஆனா இது எப்படி சாத்தியம்? சாமி, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் சாத்தியம்தான். இது அக்னி தம்பனொன்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த தம்பனம் கை கூடுனா பஞ்சபூதங்கள்ல ஒன்னான அக்னி பகவான் நமக்கு வசமாவாரு. இத மாதிரியே இன்னும் 7 தம்பனம் இருக்கு. சர்வ தம்பனம், சுக்ல தம்பனம், ஆயுத தம்பனம், மிருக தம்பனம், ஜல தம்பனம், தேவ தம்பனம், சர்ப்ப தம்பனம். என் கையில இருக்கிற அக்னி தம்பனம்னு மொத்தமா 8 தம்பனமும் சாத்தியம்தான். ஆனா அதுக்கு முதல்ல நாம நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களான தற்பெருமை, கொடுமைப்படுத்துதல், கோபப்படுதல், பொறாமை, பிறர் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல், பொய் பேசுதல், கெட்ட சொற்களை பேசுதல், நல்லவர் போல் நடித்து ஏமாற்றுதல், புறம் பேசுதல், தப்பானவர்களோடு சேருதல், பாரபட்சமாக நடத்தல், பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுதல், பொய் சாட்சி கூறுதல், எளியோரையும் வலிமை குறைந்தோரையும் கேலி செய்தல், வாக்குறுதியை மீறுதல், சண்டை சச்சரவு, வாக்குவாதம் செய்தல், குறை கூறுதல், வதந்தி பரப்புதல், கோள் சொல்லுதல், பெண்களை தீய நோக்கோடு பார்த்தல்னு இப்படி மொத்தம் 21 குணங்களை விடுறதோட பஞ்சமா பாதகங்களான அந்த 5 விஷயங்களையும் செய்யாம அறத்தோட வாழ்ந்தா இந்த அக்னி மட்டும் இல்ல, அதோட சேர்ந்த மத்த பஞ்சபூதங்களும் நமக்கு தம்பனமாகும். இப்ப நான் பாட போற பாட்டுக்கு என் கையில இருக்கிற இந்த அக்னி நடனம் ஆட போகுது. அதையும் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. என்னம்மா இவ பெரிய மாயக்காரியா இருப்பா போல இருக்க. இவங்களெல்லாம் சித்தார்த்தி எங்க இருந்து பிடிக்கிறானே தெரியல. இப்ப இதுவா ரொம்ப முக்கியம். அங்க உங்க அப்பா எப்ப வாய திறப்பான்னு ரொம்ப பதட்டமா இருக்குடா. அந்த லிப் ரீடிங்காரன் வேற பூஜை முடிஞ்சதும் முதல் வேலையா அவர் வாயில இருந்து உண்மையை வர வச்சிருவாரு போல இருக்கு. இந்த ராணி வேற கண்டுபிடிச்சி தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுறா. இந்த தமன்னா இதை செய்யற அதை செய்யறன்னு பில்டப் கொடுக்கறாளே தவிர ஒன்னும் ஆன மாதிரி தெரியல. இத பாரு, அந்த ஆள் வாய திறந்தாருன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல போய் பிச்சை எடுக்கணும். தமனா, அந்த ஆவி எதுக்கு இத்தனை தம்பனத்தை சொல்லிச்சு தெரியுமா? தெரியும். இத்தனையும் எனக்கு வசமா இருக்கு, உங்களால எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லாம சொல்லுது. புரிஞ்சா சரி தமனா. சிதப்பா, இந்த பொம்மி இப்ப வேணா உள்ள வந்திருக்கலாம். ஏன் இந்த பூஜையை கூட நல்லபடியா செஞ்சு முடிக்கலாம், மேஜிக் எல்லாம் கூட காட்டலாம். ஆனா அவளால இங்கிருந்து திரும்ப போகவே முடியாது. அவ இங்கேயே பஸ்பமாக வேண்டியதுதான். அட போ தமனா, நீ சொல்றத கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சு போச்சு. இல்ல தமனா, நீயும் பாவம் ஏதோ பண்ற, ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குதே. அந்த ஆதங்கத்துல தான் அப்படி சொன்ன. சித்தப்பா, இந்த பூஜை முடியறதுக்குள்ள தெரியும் பாருங்க. என்னமோ நடந்தா சரி. என்னம்மா? இங்க எல்லாரும் பூஜையில தானே இருக்காங்க. ஆமாம்மா. பேசாம நீ போய் உங்க அப்பா ரூமுக்கு போய் அவரை காலி பண்ணிடு. என்னம்மா ஏதோ போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்குற மாதிரி அசால்ட்டா சொல்றீங்க? மா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? அந்த ஆள் வாய திறந்தாதாண்டா பெரிய பிரச்சனை ஆகும். புரியல? நாம எல்லாரும் கம்பி எண்ணி கள்ளி தெங்க வேண்டி இருக்கும். அது பரவாயில்லையா? ஏண்டா, நானே பொம்பளை அவரை கொல்ல 2 தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஆம்பளை பையன் இப்படி பயப்படுற? சொத்து வேணுமா வேண்டாமா? ஆமாமா, வேணும் வேணும். ஒழுங்கா போய் வேலையை முடிச்சிட்டு வா. ரிஸ்க் எடுக்காம ஒரு பைசா கூட கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. போட போற போய் கொன்னு தொலைக்கிறேன்.
அன்னை நீ சக்தி நீ அகிலாண்ட தேவி நீ ஆட்கொள்ள வருவாயடி அண்டமாய் பிறந்து ஐம்பூதமாய் நின்றவளை காக்க நீ விரைவாயடி நிலமெனவும் நீர் எனவும் புவி எங்கும் விரிந்தாயடி தகிக்கும் ஒரு கனலாக தரணியிலும் பிறந்தாயடி காற்றாக வடிவம் கொண்டு ஆகாயமாய் விரிந்து பகை முடிக்க எழுந்து வாடி அரக்கர் கதை முடிப்போமடி. இனியும் உங்களை விட்டு வச்சா நாங்க தான் ஜெயிலுக்கு போகணும். உங்க கதையை முடிச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. படைசூழ பவனி வந்து கண்ணீரை துடைப்பாயடி இந்த சதிகார கூட்டத்தை வேறறுத்து சாய்ப்பாயடி. கருசுமக்கும் ராணிக்கு அபயகரம் அளிப்பாயடி குலம் தழைக்க குழந்தை காத்து உன்னை நீ உரைப்பாயடி அக்கினியின் வாக்கு பலிக்குமடி நான் சொன்னபடியே நடக்குமடி. ஏயா எங்களையா மாட்டி விட பாக்குற? எங்க அம்மா பேரை சொல்லுவியா நீ? இரு, இன்னையோட உன் கதை முடிஞ்சது. எங்க அம்மாவுக்கு யாராவது ட்ரபிள் கொடுத்தாங்க, எவனா இருந்தாலும் விட மாட்டேன். அப்பனா இருந்தாலும். என்ன பண்ணலாம்? ஒண்ணு வேண்டாம் வேண்டாம், இதுல அடிச்சா ரத்த காயம் வந்துடும், மாட்டிக்குவோம். அப்பா உங்களை பலிக்காம கொள்றேன். எத்திசையில் இருந்தாலும் புவி அதிர வருவாயடி புவி அதிர வருவாயடி. என்னாச்சு? யாகத்தையே உருவாக்கிட்டீங்களா? யாகத்துல அக்னியை உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஏவலையும் ஏவி விட முடியாது. இப்ப என்னதான் பண்றதா இருக்கீங்க? அவ பூஜைய ஆரம்பிச்சிட்டா. இந்த பூஜை முடிஞ்சதுன்னா அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா. அவளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர எங்க குருமார தான் வர வைக்கணும். அப்ப எதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, சீக்கிரமா வர வைங்க, நாங்க வரேன். புவி அதிர வருவாயடி. இதுக்கு மேல உன்னை விடக்கூடாது.
அப்பா அடிக்காதீங்கப்பா. அடிக்காதீங்கப்பா. தெரியாம பாருங்கப்பா. உன்னோட வயித்துல இருக்கிற அந்த சிசுவுக்கும் அக்னி பகவானோட ஆசீர்வாதம் போய் சேரட்டும். அதனாலதான் என் அக்னி சக்திய உன் குழந்தைக்கு கொடுத்திருக்கேன். ராணி, உன்னோட வயித்துல இருக்கிற அந்த சிசுவை சரஸ்வதி தீர்த்தம், கிழக்கு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், கங்கை தீர்த்தம், தேவ தீர்த்தம், காவிரி தீர்த்தம், கன்யா தீர்த்தம், யமுனை தீர்த்தம், அக்னி தீர்த்தம், வாயு தீர்த்தம், இத்தனை தீர்த்தங்களும் உன்னோட பிரசவம் நல்லபடியா நடக்க உன்னையும் உனக்குள்ள இருக்கிற அந்த சிசுவையும் ஆசீர்வாதம் பண்ணட்டும். என்ன சொல்றீங்க? உங்களை நம்பிதானே நான் இதுல இறங்குனேன். எங்களை நம்பினவங்கள நாங்க மட்டும் இல்ல, எங்க குருமாரும் கைவிட மாட்டாரு. இத்தனை வருஷத்துல 2 தடவை தான் அவரை வர வச்சிருக்கோம். அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் இறந்து 200 வருஷம் ஆச்சு. சரி, அவரை எப்படி வர வைக்க போறீங்க? அவர் வருவாரு, நீங்க கவலைப்படாம போங்க. சரி. ஏ பொம்மி, எங்க குருவே வர வச்சிட்டல, இதுக்கப்புறம் உன் அழிவு உறுதி. இனி அந்த பஞ்சபூதத்துல நீர், நிலம், அக்னி 3 பேரோட ஆசீர்வாதமும் உன் குழந்தைக்கு எப்பவும் இருக்கும்.
இனி நடக்க போற பூஜை 2லயும் ஆயுள் கண்டும் நீங்கிடும். ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க அந்த அக்னியை கொண்டு வந்தப்ப நாங்க நம்பல. அரியா பிள்ளைங்க தப்பு செஞ்சிட்டோம். உங்க பக்தியும் மகிமையும் பார்த்தோம். எங்களை மன்னிச்சிடுமா. ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க தானே அறியாம செஞ்ச தப்புன்னு. அறியாம செஞ்ச தப்ப கடவுள் எப்பவும் மன்னிப்பாரு.